கியூட்டாதான் இருக்கு. என்ன கிஸ் பண்ண தானே போற. சூப்பர்மா, கையை கொடு. நீ செஞ்சதுதான் கரெக்ட். அப்புறம் என்னாச்சு? எப்பயும் சரக்கு அடிச்ச அந்த மாதிரிலாம் இருக்காதே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னது ஒரு மாதிரி வலிக்குது. கொஞ்ச நைட்டு குடிச்சோம். வெளியே எங்கேயும் போலையே. இன்னைக்கு ஒரு மாதிரி வலிக்குதே. என்னடா அங்கங்க வீங்கி இருக்கு. சரக்கு அடிச்சா அப்படிலாம் ஆகாதே. ஏன் இப்படி வீங்கி இருக்கு ஒண்ணுமே புரியலையே. வலிக்குதே. அடிச்சிருக்கா? என்ன அடிச்சிட்டு இல்ல, உன்னை விட மாட்டேன்டி, விட மாட்டேன். வரண்டி. ஏய் ஏய், கூப்பிட்டீங்களா? என்னங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். என்னாச்சுங்க? ஏதோ பேச வந்துட்டு எதுவுமே சொல்லாம போறீங்க. என்னாச்சு? இதா வேணுமா? குளிச்சிட்டீங்களா? காஃபி போட்டு கொடுக்கட்டுமா? நேத்து நடிச்சியா? நேத்து நான் போதையில இருக்கும்போதே நடிச்சியா? ஆமா. ஆமாவா? என்ன ஆமா? ஏய், உன்னதான் கேக்குறேன். இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? இங்க நீங்க புருஷனா நான் புருஷனான்றதெல்லாம் கேள்வி கிடையாது. தப்பு யார் செஞ்சது? தப்பு நானே செஞ்சேன். சொல்லு. என்ன தப்பு செஞ்சீங்களா? வேலை வெட்டிக்கு போகாம பொண்டாட்டி காசுல குடிச்சிட்டு இருக்கீங்க. படிச்சிருக்கேன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஏன் காசுல குடிச்சிட்டு ஏன் பக்கத்திலேயே வந்து வாந்தி எடுக்கிறீங்க? உங்க வாந்தி எல்லாம் அல்றதுக்கு நான் உங்க அடிமையா? அதுக்காக என் மேலே கை வைப்பியா? திருப்பி 2 வச்சேன்னு வச்சுக்க, காது வந்துரும். காது அருந்துருமா? இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் ஆம்படையானே தெய்வம் அடுப்பங்கரையே கோவில்னு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லு. என்கிட்ட எது கொடுத்தாலும் திரும்பி 2 மடங்கா விழும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர். இன்டர்நேஷனல் விளையாட போகும்போது வீட்டில் சப்போர்ட் பண்ணல. ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் இந்த பேங்கிங் வேலையில் வந்து உட்காந்து செட்டில் ஆயிருக்கேன். பாக்ஸரா? ஆமா. வீணா வாய் கொடுத்து மாட்டி உடம்ப புண்ணாக்கிக்காத. ஏய், என்னடி பேசிட்டே இருக்கும்போது போயிட்டு இருக்க? பாக்ஸர்னா கொம்பு முளைச்சிருக்கா? பொம்பளை தானே நீ? உனக்கு எங்க இவ்வளவு திமிரு இருந்துச்சு புருஷன் அடிக்கிறதுக்கு? பொம்பளை தானா? பொம்பளைனா அவ்வளவு சாதாரணமா போச்சா?
இந்த பொம்பளை சமைச்சு குடுக்கறத தானே சாப்பிடுறீங்க, இந்த பொம்பளை துவைச்சு குடுக்கற துணியை தானே போட்டுக்கிறீங்க, இதே பொம்பளை சம்பாதிச்ச காசுல தான் குடிக்கிறீங்க. அப்பெல்லாம் தெரியலையா பொம்பளைன்னு? ஏய், துவைக்கிறது கழுவுறதெல்லாம் உன் கடமை. அதுக்கு தான் நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். அதுக்காக தான் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன். இதுக்கப்புறம் ரூம்குள்ள குடிச்சிட்டு வந்தீங்க, அடுத்த நாள் ஏஞ்சி நின்று பேச வாய் இருக்காது. என்னது வாய் இருக்காதா? ஏண்டி என் வீட்டுல வந்து என்னைய மிரட்டுற? நேத்து நான் ஏதோ போதையில இருந்தனால ஈஸியா அடிச்சிட்டேன். ஓ ஓகே ஓகே. இப்ப வரியா ஆம்பளை நாயான்னு காட்டவா? ஓ, ஆம்பளை யாருன்னு காட்டுறீங்களா? எங்க காட்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வரியா? வா, இன்னைக்கு அடிக்கிற அடியில என்னைய தள்ளிவிட்டியா? நீ சத்தடி. பாடி வா அடி. டமாட்டடி. யாரு? ராம், என்னடா ஆச்சு? ஏய், எதுக்குடி என் புள்ளைய தள்ளி விட்ட? அடியே, உன்னதான் கேக்குறேன். ஆமா, இங்க என்ன நடக்குது? சினிமா மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. டேய், என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? ஏய், எதுக்குடி என் புள்ளைய அடிச்ச? நானே என் புள்ளைய அடிச்சது இல்லடி. நீங்க அடிச்சு வளர்க்காததுதான் பிரச்சனையே. நீங்க அடிச்சு வளர்த்திருந்தா என்ன ஒரு நல்ல மனுஷனா வளர்ந்திருப்பான். என்னடா சொல்றா இவ? எனக்கு புள்ள வளர்க்க தெரியலன்னு சொல்றாளா? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா. சும்மாலாம் இல்ல, ஆம்பளை ஆம்பளைன்னு சொல்லிட்டே இருப்ப. இப்ப சொல்ல அடி வாங்கினத. அத்தை, எனக்கு குடிக்கிறவங்கள கண்டாலே சுத்தமா பிடிக்காது. டெய்லி நைட் குடிச்சிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் நேத்து நைட் அடிச்சேன். அடிச்சியா? காலையில ஏஞ்சி வந்து, அப்ப நான் குடிபோதையில இருந்தேன், தைரியம் இருந்தா இப்ப அடின்னு சவால் விட்டான். அதான் மறுபடியும் அடிச்சேன். ஏய், என்னடா சொல்றா இவ? இவ சொல்றது உண்மையா? இன்னைக்கும் குடிச்சிட்டு என் ரூமுக்கு வந்தா மறுபடியும் அடிப்பேன். ஏய், யாருடி நீ? எங்க கிடந்த நாய் நீ? யாரு வீட்டுக்கு வந்து யாருக்கு ரூல்ஸ் போடுற? வேணா அத்தை. ஐயோ, இங்க பாருடி, அவன் ஏன் புள்ள, என்ன வேணாலும் பண்ணுவான். அதை கேட்க நீ யாருடி? முட்டில இருந்து கையை எடுங்க அத்தை. ஒரு பொம்பளை புள்ளைக்கு இவ்ளோ கை நீளமா இருக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னு வச்சுக்க, என்ன மாதிரி மாமியார்காரி அந்த கையை உடைச்சு அடுப்புல வச்சிருவா. முட்டில இருந்து கையை எடுங்கன்னு சொன்னேன். ஏய், என் புள்ள கிட்ட மன்னிப்பு கேள்றி, மன்னிப்பு கேள்றி. என் புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இந்த வீட்ல வாழணும்னு நினைச்சினா அவன் கால்ல விழுன்னு சொன்னேன். விழுடி, விழுன்னு சொல்றல. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? விழுடி. முட்டில இருந்து கையை எடுக்கல. ஏய், ஐயோ, யூ கண்டினியூ. நான் பண்ணல.
ஏய் என்னைய அடிச்சிட்டல, என் அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை உயிரோடயே விட மாட்டாங்க. யாரு இந்த கல்யாணத்துல 2 கிராம் நகை போட்டுட்டு 1/2 பவுன் நகை போட்டதா மொய் எழுதிட்டு போனாரே அந்த அண்ணனா, இல்ல மொத பந்தியிலே நல்லா தின்னுட்டு சண்டை போட்டு 5 தேங்காய் போய் வாங்கிட்டு போனாரே அந்த அண்ணனா? எவன வேணா வர சொல்லு, இங்கேயே தான் இருப்பேன், ஓடி ஒளியெல்லாம் மாட்டேன். ஏய் என்னடி ஏன் குடும்பத்தையே வம்புக்கு இழுக்கிறியா? உன் அப்பா தாண்டி பேசின பவுன போடாம உன்னை ஓசியில கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆனா நான் ஒண்ணும் இங்க ஓசியில தங்கவும் இல்ல திங்கவும் இல்ல. நகை போடல, வரதட்சணை கொடுக்கலன்னு சொல்லியே நான் சம்பாதிச்ச காசை பூரா புடிங்கிட்டீங்க. வெளியே போய் ஒரு டீ குடிக்கணும்னா கூட அம்மா கிட்டயும் புள்ள கிட்டயும் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏய் உன்னை யாரும் பிச்சை எடுக்க சொல்லல. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இந்த வீட்டுல வாழணும்னு யாருக்கும் எந்த அவசியமும் இல்ல. இப்பவே ஊரை கூட்டுறேன், கூட்டி வெட்டி விட சொல்றேன். நீ எவன் கூட வேணா போய்க்கோ, இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. எப்படி எப்படி நீங்க என்ன இங்க இருக்க சொன்னா நான் இருக்கணும், வேணானா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். என் வாழ்க்கையை அழிச்சிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் விட்டுருவேன், அப்படிதானே? 6 மாசம் நான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கேன். 3 பவுன் சொல்லி மட்டம் தட்டுறீங்களே, அதையும் வித்து குடிச்சிட்டா உங்க புள்ள. என்கிட்ட இருந்து வாங்கி தின்னதெல்லாம் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளில போறேன். அப்புறம் உங்க 2 பேருக்கு சமைச்சு வச்சிருக்கேன், நல்லா மூக்கு முட்டை. நான் கூட பல தடவை யோசிச்சிருக்கேன், ஒரு பொண்ணா மாதிரி பலவீனமாகிட்டோமோன்னு. ஆனா உன் கதையை கேட்டா இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணுமே பலவீனமானவங்க இல்லைன்னு தோணுது. டு பி ஃப்ராங்க், ஆக்சுவலி நான் தான் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கேன். ஆனா நீ எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை, இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, இது சாதாரண குடிதானமா? தட்டி விட்டு போலாம்ல. இந்த காலத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குடிக்கிறாங்க, அதை ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாலே போடுறாங்க. குடிப்பழக்கலாம் இப்ப ரொம்ப நார்மல் ஆயிடுச்சுமா. ஆனா நீயே இது இவ்ளோ பெருசு பண்ற? என்ன மேடம் குடிப்பழக்கம் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? குடினால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்குன்னு தெரியுமா? எங்க அப்பா தினம் குடிச்சதுனாலதான் எங்க அம்மா இறந்து போனாங்க. அவரு 2ஆவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்த சித்தி எங்க அம்மாவோட எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு என்ன வேண்டா வெறுப்பா வளர்த்தாங்க. தினம் எங்க அப்பா குடிச்சிட்டு வர்றத பார்க்கும் போது இந்த ஆம்பளைங்களை கண்டாலே ஒரு வெறுப்பு வந்துச்சு மேடம். அந்த கோவத்துலதான் நான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு படி ஏறி இருந்தேன்னா நான் ஒலிம்பிக் போயிருந்திருப்பேன். அப்பா டெய்லி குடிச்சு அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆனதுனால அவரை காப்பாத்துறதுக்காக தான் நான் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. எங்க சித்தி அவங்க பொண்ணை மட்டும் நல்ல குடும்பத்துக்கு கட்டி கொடுத்துட்டாங்க, என்ன இந்த சாக்கடை குடும்பத்துல தள்ளி விட்டாங்க. இப்படி எங்க அம்மாவையும் இழந்து வாழ்க்கையும் இழந்து எங்க அப்பா மாதிரியே என் புருஷனும் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருந்தா அதை பார்க்கும்போது என் நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க மேடம். எனக்கு என் ஃபியூச்சரை நினைச்சாலே பயமா இருக்கு மேடம். ஆனா இந்த குடிப்பழக்கத்தினால என் குழந்தை அதோட வாழ்க்கையை இழந்துட்டு நிக்க கூடாது. சாரிம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்புறம் என்னாச்சு? உன் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஒரு பொண்ணு தைரியமா பேசினா யார் தான் பொறுத்துப்பாங்க? உடனே அவங்க கையில இருக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. என்ன சமைச்ச சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு? சாப்பிட மாட்டீங்கன்னா நான் சமைக்காம போயிருப்பேன்ல. ஏங்க அவகிட்ட நீங்களே பேசுங்க, இல்லைன்னா நான் மயிராச்சுன்னு ஏதாச்சும் செஞ்சிருவேன். என்னத்த செய்வீங்க? என் வாயை தேவையில்லாம புடுங்குறா பாருங்க. ஏய் நீ சும்மா இரு. என்னமா பண்ணி வச்சிருக்க? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அடிக்கிற? கை இருக்குன்னு அடிச்சிருவியா நீ? ஆமா, உன் வீட்டுல இதான் சொல்லி கொடுத்தாங்களா என்ன? ஏன் மாமா, என்னைக்காவது உங்க பையனை வாய் இருக்குன்றதுக்காக என்ன கருமத்தை வேணாலும் அதுக்குள்ள ஊத்துவியான்னு கேட்டிருக்கீங்களா மாமா? பாத்தீங்களா உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு? இவகிட்ட இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. குடிச்சிட்டு ஒயின் ஷாப் வாசல விழுந்து கிடக்குறவன் பொண்ணு தானே இவ. இவளுக்கும் அதே ரத்தம் தானே ஓடும். ஒரு நாள் உங்களுக்கும் பேரனோ பேத்தியோ பிறந்தா அதே ரத்தம் தான் அத்தை ஓடும். அதுக்காக தான் அந்த கருமத்தெல்லாம் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கு. வாய மூடு, உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. மாமியாரை இழுத்து போட்டு அடிக்கிற மருமகளை நான் எந்த உலகத்திலுமே பார்க்கல. இந்தா உன்னோட நகையும் எங்களுக்கு 6 மாசத்துக்கு சோறு போட்டதுக்கான 5 லட்ச ரூபாய் பணமும் எடுத்துக்கிட்டு
அதுல கையெழுத்த போட்டு போயிட்டே இரு. என்ன இது? தெரிஞ்ச வக்கீல வச்சு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கையெழுத்த போட்டு போடி வெளியில. அத்தான பார்த்தேன். இது உலக வழக்கமாயிருச்சுல. ஒன்னா வீட்ல இருக்கிற பொண்ணை அடிச்சு அடக்கி வைப்பீங்க, இல்ல அறுத்து விட்டுருவீங்க. ஆமா, எங்க உங்க சொந்தக்காரங்களெல்லாம் காணோம்? கல்யாணத்துக்கு மட்டும் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. விவாகரத்து கொடுக்க போறோம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட வேண்டியதானே? ஏய், கையெழுத்த போட்டு போடி. கூப்பிட மாட்டீங்க, காதும் காதுமா வச்சு முடிச்சிருவீங்க. ஆமா ஆமா, 1000 தான் இருந்தாலும் புள்ள ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கான். அது வெளியில சொன்னா காரி துப்ப மாட்டாங்க. ஏய், என்ன அடி வாங்கிட்டு சொல்லி காட்டுற? ஒரு வாட்டி அடிச்சா பெரிய இவளா நீ? ஆமாண்டா, பெரிய இவதான். 2 வாட்டி உன்னை அடிச்சிருக்கேன். ஒரு வாட்டியாவது உன்னால திருப்பி அடிக்க முடிஞ்சுதா? அம்மா புள்ளையும் சேர்ந்து தானே அடி வாங்குனீங்க. ஏய், என்ன தேர்ட் ரவுண்டா? மா, இவ்வளவு அமைதியா இருக்க சொல்லு. பெரிய மயிறு மாதிரி பேசிட்டு இருக்கா. வேணாராம், அம்மா சொல்றத கேளு. அவ தேவையில்லாம வாயை கொடுத்து பிரச்சனைய பெருசு பண்ண பாக்குறா. திருஷ்டனை கண்டா நம்ம தான் தூரம் விலகணும். என்னம்மா என் கண்ணு முன்னாடி எப்படி பேசுற? நான் கூட உன்னை நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு நினைச்சேன். விட்டு கொடுத்தாதாம்மா குடும்பம் நடக்கும். விட்டு கொடுக்க முடியற இடத்துல தான் மாமா விட்டு கொடுக்க முடியும். எல்லா இடத்துலயும் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நான் அடிச்சதுனாலதான் உங்க புள்ள 6 மணிக்கு மேல தண்ணி அடிக்காம நின்னுட்டு இருக்காரு. கடைசியா எப்போ உங்க பையன் 6 மணிக்கு மேல தண்ணி அடிக்காம நீங்க பாத்தீங்க? அடி உதவாத மாதிரி வேற எதுவுமே உதவாது. சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. தலைக்கு ஏறுது. பாக்ஸிங் கத்துக்கிட்டனால என்ன அடிச்சிட்ட. இதே நான் பாக்ஸிங் கத்துறதேன்னு வை, கிழிச்சிருப்ப. திருப்பி அடிக்க முடியாம தானே டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஓடுறீங்க. என்னம்மா நீ? புடி, என் கூட இருந்தனா அடி வாங்கியே செத்துருவேன். ஒரு பொண்ணு அடிச்சு ஜெயிக்க முடியல, ஆனா வாயாலேயே வீரத்தை காட்டுவீங்க. டேய், என்னடா பண்ற? நீ சுமார்மா. என்ன சொன்ன? ஒரு பொண்ணு அடிச்சு ஜெயிக்க முடியாதா? என்னையே சேலஞ்ச் பண்றியா? நானும் சேலஞ்ச் பண்றேன். எண்ணி 3 மாசத்துல ஒன்ன மாதிரியே பாக்ஸிங் கிளாஸ் போய் நானும் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இதே நாள்ல சண்டை வச்சுப்போம். அந்த சண்டையில ஜெயிச்சு உன்கிட்ட விவாகரத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் உனக்கு புரியும், ஒரு பொண்ணால அம்பளை மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு. எது? நீ 3 மாசத்துல பாக்ஸிங் கத்துக்க போறியா? பாக்ஸிங் ஒன்னும் கோல போட்டி இல்ல, வீர விளையாட்டு. மனசையும் உடம்பையும் ஒருங்கிணைக்கணும். ஒன்ன மாதிரி குடிகாரங்களுக்குலாம் வாய் சண்டை வேணா வரும், பாக்ஸிங்கு வராது. ஏய், 3 மாசத்துக்கு அப்புறம் இதே நாள்ல உனக்கு எனக்கு சண்டை. பாக்ஸிங் தெரியாதவங்க கிட்ட பாக்ஸிங் பண்ணில, நானும் பாக்ஸிங் கத்துட்டு வரேன். அப்ப என்ன ஜெயிச்சு காட்டு. இது சேலஞ்ச். சேலஞ்சா? என்கிட்ட? ப்ரோ, நான் 16 வருஷமா பாக்ஸர். 3 மாசத்துல பாக்ஸிங் கத்துக்கிட்டு என்ன முடிக்க போறியா? ஏய், நான் ஆம்பளடி. ஆம்பளை 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 ஆம்பளை. சந்தேகம் இருக்கிறவன் தான் அதை திருப்பி திருப்பி சொல்லுவான். உனக்கே நீ ஆம்பளன்னு சந்தேகமா இருக்கா என்ன? டேய் டேய் டேய், உர்றாவல. டேய், சொன்னா கேளுடா, உர்றாவல. விட்றாவல. டேய், சொன்னா கேளுடா, செத்துற போறடா. ஓரா பேசிட்டு போயிட்டே இருக்க. கை நீட்டி அடிச்சிட்டா பெரிய எவ்வளா நீ? இங்கேயே இப்பவே உன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். ஜாக்கிரதை. டேய் ராம், கையறா. சொல்றது கேளுடா. விடுடா. டேய், ஏதாச்சும் ஆக போகுதுடா. சொல்றது கேளுடா, உர்றாவல. சொல்றேன்ல, போடா அந்த பக்கம். இல்ல, நீ செத்துட்டா அப்புறம் நான் அசிங்கப்பட்டதுக்கு பழி வாங்க முடியாது. அதனால உன்னை சும்மா விடுறேன். எண்ணி 3 மாசத்துக்கு அப்புறம் பாக்ஸிங் ரிங்ல உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன். மா, அது வரைக்கும் இந்த நாய் நம்ம வீட்டில் தான் இருக்கணும்.